மட்டன் பிரியாணி பண்ணுறதுக்கு நம்ம இன்றைக்கி ஒரு 3 டம்ளர் அரிசி எடுத்துக்கலாம். சீரக சம்பா அரிசி பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். மட்டன் பிரியாணிக்கு எப்போவுமே சீரக சம்பா அரிசி தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 2 to 3 டைம்ஸ் வந்து சீரக சம்பா ரைஸை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மட்டன் பிரியாணி பண்ணும்போதே நம்ம ஊற வச்சுக்கலாம். ஒரு 4 டம்ளர் தண்ணி ஊற்றி நம்ம ஊற வச்சுக்கலாம். ஸோ பிரியாணி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம அரிசியை வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஊற வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு பிரியாணி சூப்பராக வரும். 2 பெரிய வெங்காயம் எடுத்துக்கலாம். நம்ம இன்றைக்கி வந்து 1/2 கிலோ மட்டன் எடுத்துருக்குறோம். ஸோ 1/2 கிலோவுக்கு 2 வெங்காயம் 2 தக்காளி போதுமானது. இந்த மாதிரி லென்த்தியாக ஆனியன் கட் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா பிரியாணிக்கு சூப்பராக இருக்கும். ரைத்தாவுக்குமே நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 3 பச்சை மிளகாய் எடுத்துருக்குறேன். 3 பச்சை மிளகாயும் இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக 2ஆக கீறி போட்டுக்கோங்க. இது எல்லாருக்கும் பிரியாணி சாப்பிடணும்னு ஆசையாக இருக்கும். ஆனால் பிரியாணி எப்படி பண்ணணுங்கிறது தான் தெரியாது. இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா பிரியாணி எப்படி ஈஸியாக பண்ணலாங்கிறத எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி சைஸில் சூப்பராக தக்காளி கட் பண்ணி வச்சுக்கோங்க. மல்லி ஒரு கைக்குத்தளவு எடுத்துக்கோங்க. அதே அளவு புதினாவும் எடுத்துக்கோங்க. 2ஐயும் இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி மட்டன் பிரியாணி செய்கிறதுக்கு 1/2 kg எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதே அளவு மட்டனை வாங்கி இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. இது கூடவே மஞ்சள் போட்டு கழுவிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது. ஒரு ஸ்பூன் மஞ்சள் போட்டு நம்ம வாங்கி வச்சுருக்கிற மட்டனை வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ மீடியமான சைஸில் பிரியாணிக்கு கட் பண்ணும்போதே கடையில் சொல்லி கட் பண்ணிக்கோங்க. தனிக்கறி வாங்காதீங்க, இந்த மாதிரி எலும்போடவே சேர்த்து வாங்க. அப்போ தான் பிரியாணி சூப்பராக இருக்கும். நம்ம இன்றைக்கி குக்கரில் தான் பிரியாணி பண்ண போகிறோம். ஸோ ஒரு 5 liters குக்கர் எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு பிரியாணி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம இப்போ என்னெல்லாம் ஃபைனலாக பண்ணியிருக்கோன்னு பார்த்துடலாம். அரிசி ஊற வச்சிட்டோம். ஆனியன், மிளகாய், மல்லி, புதினா, தக்காளி எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இதுக்கப்புறமா நம்ம ஸ்பைசஸ் தேவையான அளவு எடுத்துக்கலாம். அது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் வீட்டில் இந்த மாதிரி செப்பரேட்டாக எல்லாமே இருக்கும். அதிலேருந்து நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். 100 ml தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் நெய் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்பைசஸ் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஸ்டார் பத்திரி, பிரியாணி இலை, கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியனை போட்டுடலாம். இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் இங்கே 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் தேவைக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜ் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கிற மல்லி, புதினா இதில் சேர்த்து தாளிச்சிக்கலாம். லைட்டாக ஒரு 2 செகண்ட் தாளிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. மிளகாய் ஒரு 3-4 மிளகாய் எடுத்து இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி வச்சும் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா சில்லி பவுடர் தனியாக இருந்தாலும் நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கோங்க. காஷ்மீரி சில்லியை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கலர் ரொம்பவே நல்லாயிருக்கும்.
கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே மீடியம் சைஸ் தக்காளி 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். தக்காளி கூட கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் வந்து கல்லுப்பு ஆட் பண்ணிங்க அப்படின்னா சீக்கிரமாக வதங்கிடும். கொஞ்சம் முந்திரி பருப்பு எடுத்து போய் ஊற வச்சுக்கிறேன் ஃபைனலாக கார்னிஷிங்க்கு யூஸ் பண்ணுறதுக்கு. ஒரு தக்காளி கூடவே தயிர் சேர்த்திங்க அப்படின்னா தக்காளி வதங்காமல் போயிடும். நான் இங்கே வந்து 75 ml தயிர் எடுத்துருக்கிறேன். கட்டி தயிர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. தக்காளி வெந்ததுக்கப்புறமா ஸ்டவ் சிம்லேயே மெயின்டைன் பண்ணிக்கோங்க. தயிரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற 1/2 kg மட்டனை இதில் ஆட் பண்ணிக்கலாம். மட்டன் இந்த மாதிரி நல்லா உருண்டு வந்ததுக்கப்புறமா இதில் உள்ள தண்ணியெல்லாம் விட்டுரும். ஸோ இப்போ வந்து நீங்கள் மட்டனுக்கு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் சால்ட் எடுத்துருக்கிறேன். மட்டன் வேக வைக்கிறதுக்கும் 3 டம்ளர் தண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மட்டன் போட்டதுக்கப்புறமா ஹை ஃப்ளேமில் ஒரு 3 விசிலும் லோ ஃப்ளேமில் ஒரு விசிலும் வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம். நம்ம இன்றைக்கி பண்ண போகிறது எறா தொக்கு. எப்படி பண்ணலாங்கிறத வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட் அதுக்கு நம்ம 100 கிராம் ஆனியன், சின்ன வெங்காயம் எடுத்திங்க அப்படின்னா டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா பெரிய வெங்காயம் ஒரு 100 கிராம், 2 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. எறா தொக்கு பண்ணுறதுக்கு நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா காரத்துக்கு தேவையான அளவு வத்தல் போட்டு நம்ம வறுத்துக்கலாம். கூடவே ஒரு 10 முந்திரி பருப்பு எடுத்துக்கோங்க. ஸோ இதை நம்ம ஃபஸ்ட்டு ராவாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அது கூட ஒரு தக்காளியை வச்சு மிக்ஸியில் அரைச்சிக்கலாம். கலருக்காக நான் இது கூட 2 காஷ்மீரி சில்லி சேர்த்துருக்குறேன். தனியாக எடுத்து வச்சுக்கலாம். 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். இறால் தொக்கு பண்ணுறதுக்கு ஒரு 2 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு சின்ன பட்டை எடுத்துருக்கிறேன். இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை போட்டு பொன்னிறமாகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம்.
பேஸ்ட் அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். அதை இந்த மாதிரி ஆயிலில் தனியாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டே கருவேப்பிலை போட்டால் நம்மளுக்கு அதோட ஃப்ளேவர் அந்த கலர்லாம் நம்மளுக்கு அட்ராக்டிவாக கிடைக்காது. ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். கால் டீஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதில் ஆட் பண்ணதுக்கப்புறமா மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்துக்கலாம். அது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. ரெண்டையும் இந்த மாதிரி ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுட்டு இது எல்லாமே நம்ம எறா தொக்கு பண்ணும்போது இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். இந்த ஆனியனுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கோங்க. நம்ம இன்றைக்கி 1/4 கிலோ இறால் எடுத்துருக்குறோம். சுத்தமாக இந்த மாதிரி வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க.